ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்னேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒண்டர் ஸ்டார் இருக்குல்ல ஃபிலிம்ரோ அதில் வந்து எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ற பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. என்னன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எவ்வளோ ஒரு 40 செகண்ட் ஒரு 50 செகண்டுக்கு வந்து வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த 52 செகண்ட் வீடியோவை மட்டும் இப்போ 52 வச்சுட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குதான், அதை எப்படி ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவ்வளோ குவாலிட்டியில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா செகண்ட் ஓடுது. இவ்வளோ செகண்ட்குள்ளே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இந்த செகண்டுக்கும் நம்ம ஒரு சில செட்டிங்ஸை மாற்றிட்டதுக்கப்புறம் அடுத்ததாக வர இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இவ்வளோ குயிக்காக பண்ணலான்றதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு டைம் செகண்ட் ஓடின்னு இருக்குது. இந்த டைம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்தில் வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றது தான் இது. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு டைம் கால்குலேஷன் தெரியுன்றதுக்காக தான் இந்த செகண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த செகண்டு இவ்வளோ நேரன்றதை கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடுற இது. ஓகேங்களா, இது எவ்வளோ செகண்ட்குள்ளே ஓடுதுன்னு பாருங்கள். இல்லை 89 வந்துச்சு. லாக்டவுனு 42. ஓகே, 43ஓட முடிஞ்சிச்சு. ஓகே, 43 செகண்ட் வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க, குவாலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லை, நல்ல குவாலிட்டி, ரிசல்ட் எந்த இதுவும் இல்லை. கரெக்டாக எந்த இதுக்கு ஹெச்டியோ அந்த ஹெச்டி குவாலிட்டியில் கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா, இது இந்த செகண்ட்குள்ளே ஓடின்னு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு பாருங்கள். என்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதில் ஃபைல்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஜிபியூ ஆக்டிவேஷன் இருக்குல்ல, அதில் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ரெண்டுத்தையுமே எனேபிள் ஆடு வரும். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிராபிக்ஸ் கார்டு இருந்ததுன்னா அந்த கிராபிக்ஸ் கோட இது காமிக்கும். ஓகேங்களா, அதோட இப்போ அதை ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க. இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் போங்க. டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா நம்மளோட அந்த ஒண்டர் ஸ்டாரோட ஃபைல் இது ஃபிலிமரோட நம்ம அவுட்புட் வந்து வரும். அந்த இதில் இருக்கும். இதில் பேக்கப்னு இருக்கும். அந்த பேக்கப்னு இருக்குல்ல, அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆல் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, பேக்கப்னு இருக்கிறதுல ஆல் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஆப்ஷனு. அடுத்தது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுன்னா அந்த டெம்ப்புன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்புன்னு கிளிக் பண்ணி டெம்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அந்த 3 ஃபைலுமே டெம்ப்புன்றதை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலுமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது ஒரு இது டெலீட் ஆகட்டும். டெலீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். இதில் வந்து பேக்கப்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ இதை டெலீட் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்கொயர் பண்ணிகிட்டே போய்ட்டு இதில் நமக்கு அங்கே ஃப்ராக்ஸின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ராக்ஸி அதில் உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி இது பண்ணியிருக்க வீடியோவில் இருக்கும். இதை டெலீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ டெலீட் பண்ணுறதால நம்ம அவுட்புட்லாம் டெலீட் ஆகிடுமா கேட்டிங்கன்னா, அவுட்புட்லாம் எதாகாது. ஃப்ராக்ஸி, பேக்கப்பு, அந்த டெம்ப்பு. ஓகேங்களா, இந்த ஃபைலில் இருக்கிறது மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேரை அந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபிலிம்ராவை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கும் இதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்னென்னு பாருங்கள். இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். அதே குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, சைஸ் எல்லாமே அதே இருக்குது. அதை கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். செகண்டும் ஓட வச்சுது. இவ்வளோ செகண்ட்குள்ளே இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த வீடியோக்கும் அதே 52 செகண்ட் அதே குவாலிட்டி தான். அந்த ப்ரொசீஜருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்றத செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மெத்தடை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் யாராருக்கெல்லாம் ஒர்க் ஆகுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.